அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். டிட்வா புயல் நகரும் வேகமானது மேலும் குறைந்திருக்கிறது. 7 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது புயல் நகர்ந்து கொண்டிருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன். டிட்வா புயலினுடைய தற்போதைய நிலவரம் குறித்து வெளியாக இருக்கக்கூடிய செய்தி. வணக்கம். டிட்வா புயலுடைய நகரும் வேகம் என்பது முன்பு அறிக்கையின் அடிப்படையில் தற்பொழுது அந்த வேகம் என்பது குறைந்திருக்கிறது. டிட்வா புயலோட வேகம் என்பது தற்பொழுது 7 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயல் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது கடலூர்ல இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு வடகிழக்கிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து கிழக்கு தென்கிழக்குல 100 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல வேதாரண்யத்திலிருந்து வடகிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 170 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த புயலானது மையம் கொண்டிருக்கு. தொடர்ச்சியாக இது வடக்கு தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையிலிருந்து சூறாவளி மையத்தில் குறைந்தபட்சம் சுமார் 80 கிலோமீட்டர், அதாவது இப்ப சென்னையிலிருந்து 170 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நிலையில 80 கிலோமீட்டர் தொலைவுக்கு வரும்பொழுது அந்த புயல் என்பது வலுவிழக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரைக்கும் புயல் எந்த இடத்துல கரையை கடக்கக்கூடும் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில இந்த புயல் அடுத்த 24 மணி நேரத்துல வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரைகளுக்கு இணையாக கிட்டத்தட்ட வடக்கு நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது. வடக்கு நோக்கி நகரும் போது சூறாவளி புயல் இன்று மாலைக்குள் தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையிலிருந்து தென்மேற்கு வங்கக்கடல்ல குறைந்தது 30 கிலோமீட்டர் தூரத்திற்குள் மையம் கொண்டிருக்கும் எனவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து காரைக்கால் மற்றும் சென்னையின் டாப்ளர் வானிலை ரேடார்கள்ல இந்த புயல் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. டிட்வா புயல் தற்பொழுது கடந்த 6 மணி நேரத்துல 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.